ஒரு நிமிஷம் அப்படி இருக்கிற இடத்துல நம்ம கரங்களை உயர்த்தி வண்ணமாக இந்த 2024 ஆண்டவர் ஜனவரி முழுவதும் கர்த்தர் நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்காக நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம நினைக்காத அளவுக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். இப்படி இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆண்டவர் போன மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் இந்த 1ஆம் மாதம் முழுவதும் 31 நாள் தேவன் நம்மளை போஷித்து நடத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்ததுக்காக அவர் மகா பெரிய கிருபைக்காக நம்ம தேவ நாமத்தை ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இந்த 2வது மாதத்திலே முதல் வாரத்திலே கர்த்தரோட பந்திக்கு கடந்த வரத்துக்கு முன்பதாகவே நம்ம ஒரே நிமிஷத்திலே கர்த்தர் நாமத்தை அவர் சர்வ வல்லவர் உள்ள தேவம் அவர் வானத்தை பூமியும் அவர் சிருஷ்டித்தவர். நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா ரிகலாபா ஷேகிரேனா லா 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 பா 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 ரிகலாபா ஷேகிர இருக்கிற இடத்துல தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவர் ரொம்ப நல்லவர். நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாத தேவனோட சுத்த கிருபை. அவர் கிருபை இல்லாமல் வாழ்கிற ஒன்றுமில்லை. ஓ ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன், நான் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். இது எல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். இது எல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லுமாங்க. இயேசுவே இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா தேவா, இயேசுவே மீட்பா மீட்பா, இயேசுவே நான் உம்மை தேடுவேன். அல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன். இந்த மாலை வேளையில ஆராதனை வேளையில நாம் அவரை தேடி வந்திருக்கிறோம். அவரை நிச்சயமாக இந்த மாலை வேளையில அவரை பிரசன்னமே ஆளுகை செய்வதாக. ஆவியானவர் வல்லமை, அவருடைய கிருபை, ஆவியான எல்லாவற்றையும் நாம் நேசிப்பேன் இயேசுவே. கடைசியாக கையில உயர்த்தி சொல்லும். இயேசுவே இயேசுவே ராஜா. அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில் ஒண்ணுமில்லை. இந்த மாதம் முழுவதும் இயேசு நம்மை நடத்துவதாக. ஆண்டவரை மீட்பா இயேசுவே இயேசுவே ரகரபா பாபா ஷெரேரா இயேசுவே. அறிக்கை பண்ணுவோம். இயேசுவே நாமத்தினால் விடுதலை, இயேசுவே நாமத்தினால் சுகம், இயேசுவே நாமத்தினால் எவைகளை கேட்போமோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவே நாமம் என்று சொன்னா பிசாசு அலையற்ற ஓடும், கட்டுகள் விலகும், வியாதிகள் சுகமாகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன்? அவர் நாமத்தினாலே விடுதலை பெற்றிருக்கிறோம், சுகத்தை பெற்றிருக்கிறோம். ரகலமா ஷேரலா அந்நிய பாஷைகளை பேசி ரகரமா ஷேரேராராராராமா ரே 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 ராராராராராராமா ரகரமா ஷேரமா பாபா ரெக்கரனாலே முழுதும் மகிமை நிரப்புங்க. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு வரவ நல்ல ஆவியோடு கடந்து போவது புத்திர சுகர் ஆவி தரித்துக் கொள்ளுவதாக. ரகலா பாபா கலா லா பாபா பாபா ஷகரா பாபா இயேசுவே. கை
கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமை. அவர் இல்லாம வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் ஒரு மாதத்தை கடந்தவர் செய்தார். இந்த 2வது மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். நம்ம தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு. பைபிளை வாசிக்கிறோம். எப்ராயிமே, நான் எப்படி கைவிடுவேன்? நான் அழைச்சவர், உண்மை வல்லவர். ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். இயேசு செய்த நன்மைகள் ஆலயத்தில் எவ்வளவு எவ்வளவு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, அவர் நாமத்தை பிரஸ்தாகப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலே அவர் நாமத்தினாலே அவர் வாசஸ்தலத்தில் பிரவேசிக்க தேவப்பிள்ளை எந்த ஸ்தலத்தில் இருந்து நம்ம உயர்ச்சிரமோ, நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னவர் நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நன்றி அப்பா. இது உங்களோட சபை, இது உங்களோட ஜனம், இது உங்களோட வார்த்தை, இது உங்களோட ஆலயம். இந்த 3வது ஆராதனையில கர்த்தர் நாங்கள் வர்றபடியாக கர்த்தர் நீர் எங்களை உண்டு பண்ணினால் எல்லா மகிமையும் எல்லா கனமும் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து வாசிப்போம் எபேசியர் 4ஆம் அதிகாரம். தமிழ் எனக்கு வாசித்து கொடுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனமும் 27வது வசனமும் நாம் வாசிப்போமாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் முதலாவது வாசிப்போமாக. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு நிருபத்தில் எழுதப்பட்ட எபேசியர் சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு அவர் இப்படியாக சொல்லும் போது, பிசாசுகளுக்கு எப்படி இருக்கணுமா? தமிழ்ல எப்படி போடப்பட்டிருக்கு? இடம் கொடாமல், பிசாசுக்கு இடம் கொடாமல். எடுத்து வாசிகள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வாசிப்போமாக. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிற ஒரு நிருபம். இங்க பவுல் எழுதுகிற நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு ஊழியருக்கும் ஒரு விசுவாசிக்காகவும் எழுதப்பட்ட ஒரு நிருபம். இந்த நிருபம் எபேசியர் நிருபத்தில் நீ வாசித்த பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 அதிகாரம் உள்ள ஒரு நிருபம். இங்க அப்போஸ்தலன் பவுல் எபேசியர் பட்டணத்தை குறித்து, எபேசியர் பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள், அவர்களோட விசுவாசம் லெவல் எப்படி இருந்தது, அவர்கள் தேவனுக்குள்ளாக எப்படி ஜீவித்தார்கள், கிறிஸ்துக்குள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் பரிசுத்த வாழ்க்கையிலும் தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த உறவு குறித்து இங்க அப்போஸ்தலன் பவுல் அவருடைய நிருபத்திலே அவர் இங்க தெளிவாக போடப்பட்டிருக்க நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களும் அவர் அழைக்கப்பட்ட சபைக்கும் அவர் எழுதப்பட்ட நிருபம். இந்த நிருபம் என்று சொல்லும் போது இங்கு அவை விசுவாசிகளுக்கு சொல்லப்படவில்லை, பரிசுத்த பண்ணப்பட்ட, அபிஷேக பண்ணப்பட்ட, அபிஷேக ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட திருச்சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த 4ஆம் அதிகாரத்திலே அந்த 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் இங்க பவுல் சொல்றாரு, சபைக்கு பார்த்து சொல்றாரு, அங்க இருந்த விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, எபேசிய பட்டணத்தில் இருக்கிற விசுவாசி பார்த்து சொல்றாரு, நீங்கள் கோபம் செய்தாலும், இங்க கோபம் வந்தாலும் என்ன செய்யாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள்.
இங்க பவுல் தெளிவாக சொல்ற காரியம், எல்லா மனுஷனுக்கும் கோபம் வரும். ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு தன்மை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கோபம் வரும். அது இயற்கை குணம். ஒவ்வொருத்துக்குள்ளாக தேவன் சிருஷ்டித்த ஒரு காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த தன்மை தேவனை வைத்திருக்கிறார். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீ கோபம் செய்தாலும் என்ன செய்யாதே. ஏன்? பாவத்தை தூண்டுவது ஆவியானவர் கிடையாது. பாவத்தை தூண்டுவது யாரு? பிசாசு. பிசாசானவனுடைய எண்ணம் என்னன்னா, ஒரு குடும்பத்தை அழிக்கும்படியாக, ஒரு சபையை கெடுக்கும்படியாக. சபை என்றால் நீங்க நடந்த சபை. இந்த சபையை கெடுக்கும்படியாக சில கோபத்தின் ஆவி. நீங்க பார்த்தீங்கன்னா கோபத்தின் ஆவி, எரிச்சல் ஆவி, போராமை ஆவி, கசப்பின் ஆவி, சண்டை ஆவி, அநேக ஆவிகள் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கு. ஆனால் பவுல் சொல்றாரு, சபைக்கு சொல்ற காரியம் என்னன்னா, எவ்வளவு உன் வாழ்க்கையில கோபம் வந்தாலும், உன் வாழ்க்கையில எவ்வளவு துயரங்களை வந்தாலும், நீ பாவத்துக்கு இடம் கூடாதே. ஆமென் சொல்றீங்க? அப்போ அந்த ஆவியானவர் இங்க திட்ட தெளிவாக பவுல் அவர் நிருபத்தில் எழுந்த போது, நீ கோபம் செய்தால் என்ன செய்யாதே. பாவம் அசிங்கள். இங்க பவுல் சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிற முன்பதாக உங்களுடைய எரிச்சல், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எரிச்சல் ஆவி நம்மளை வாழ வைக்காது. ஒரு எரிச்சல் குடும்பத்தை கட்ட முடியாது. ஒரு எரிச்சல் ஒரு மனுஷனுக்குள்ளாக அந்த எரிச்சல் ஆவி இருக்குது என்று சொன்னா, தேவ ஆவி அவனுக்குள் இல்லை என்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ பவுல் சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறது முன்பதாகவே உன் எரிச்சல் தனியே கடவுது. அந்த எரிச்சல் அது தனியலனா, அந்த எரிச்சல் உன்னால தூங்க முடியாது, உன்னால சாப்பிட முடியாது, உன்னால ஜெபிக்க முடியாது, உன்னால சபைக்கு வர முடியாது, உன்னால வேதத்தை வாசிக்க முடியாது. ஏன்? அந்த கோபத்தின் ஆவி, அந்த எரிச்சல் ஆவி நம்மளை வாழ விடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவுக்குள்ளாக இந்நாட்களில் சபை கடந்து வர வேண்டும் சொல்லி இங்க பவுல் திட்ட தெளிவாக எழுந்திருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அப்போ எரிச்சல் தணிவதாக வாசிப்போம். அவர் 27வது வசனத்தில் சொல்றாரு, பிசாசுக்கு என்ன செய்யாதீர்கள். அதுதான் மெயினாக காரியம். பிசாசுக்கு என்ன செய்யாதீர்கள், இடம் விடாதீர்கள். பிசாசு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா தேவ பிள்ளைகள் நாம் இடம் கொடுத்தோம் என்று சொன்னால், கோபத்துக்கோ எரிச்சலுக்கோ நம்முடைய சிந்தனையோ நம்முடைய எண்ணமோ சில இருதயத்தை நம்ம தாராளமா தொடர்ந்து கொடுத்தோம் என்று சொன்னால், பிசாசன வந்து ஆளுகை செய்ய முடியாது. நம்மால் வாழ முடியாது, நம்மால் ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. ஏன்? பிசாசுக்கு பவுல் இடம் கூடாதீர்கள். ஹல்லேலூயா. பவுல் இந்த இடத்துல எபேசர் சபைக்கு அவர் எச்சரிக்கிறார், எரிச்சல் தணிவதாக. அந்த எரிச்சல் அது பயங்கரமான ஒரு ஆவி. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? எரிச்சல் மனுஷன் ஆவின்னு ஒண்ணு இருக்கு. மனுஷிகள் ஆவி அது பொல்லாத ஆவி. ஆனா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகரியா 4:6 சொல்லுது, செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளை கர்த்தர் உரைத்திருக்கிறார். நம்ம சுயத்துல முடியாது, நம்மளோட திறமைகளை முடியாது. நம்மளோட தேவ பலன் இருந்தா மட்டும்தான், தெய்வீக அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் நம்மளால பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? பவுல் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இதுல வாசித்த இந்த பகுதியில் எரிச்சல் தணிவதாக எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 5வது வசனத்தை
வாசிப்போம். காயனையும் அவன் காணிக்கையும். அப்பொழுது காயினுக்கு மிக எரிச்சல் உண்டாகிறது. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? மிக எரிச்சல். தேவன் சிருஷ்டித்த குடும்பம் ஆதாமும் ஏவாளும். தேவன் இந்த பூமியிலே குடும்பம். அந்த குடும்பத்துல வந்த சந்ததி காயேன், ஆபேல். இந்த 2 பேர் அண்ணன் பேர் காயேன், தம்பி பேர் என்னது? ஆபேல். இந்த 2 பேரும் கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் தாய் தகப்பனோ தேவனை குறித்து போதித்திருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்திலே, தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியத்திலே, தேவனை ஆராதனை செய்யற நேரத்திலே, அந்த காரியத்திலே வேதத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாரு. அதனாலதான் பயங்கரம் எரிச்சல் வந்தது. மீண்டும் வாசிக்கிற வசனம் 5. காயனையும் நல்லா கவனிங்க. ஆண்டவர் காயினோட காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. இல்லைங்க, ஆண்டவர் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. நீங்க ஆராதனைக்கு வந்திருக்கிற கால ஆராதனை சரி, ராத்திரி ஆராதனை எங்க இருந்தாலும் சரி, நம்ம உள்ளத்துல எரிச்சல் ஆவி, போராமை ஆவி, சண்டை ஆவி, பொல்லாத ஆவிகள் எல்லாம் வைத்துக்கிட்டு நாம எவ்வளவு காணிக்கை செலுத்தினாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அதுக்குதான் வேதம் சொல்லுது, நீ காணிக்கை செலுத்துறதுக்கு வரத்துக்கு முன்பதாகவே ஒருவர் என்ன ஆகுங்கள்? ஒப்புரவு ஆகுங்கள். இன்னைக்கு திருவந்த பந்தி இருக்கு. தேவ பிள்ளைகளே, அபாச்சரமாக கர்த்தரோட பந்திக்கு வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து சுய ரத்தத்தை தன் சபைக்கு சிந்தி இருக்கிறார். அபாச்சரமாக கர்த்தரோட பந்திக்கு வரக்கூடாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இங்க பவுல் சொன்னதை போல சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாகவே ஒரு எரிச்சல் கனிவதாக. இந்த முதல் திருச்சபை, குடும்பம், அந்த ஆதாம குடும்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த எரிச்சலை தான் காயனுக்குள்ளாக வந்து அந்த குணாதேசத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மீண்டும் வாசிங்கள். ஆண்டவர் என்ன செய்யவில்லை? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயனுக்கு மிக எரிச்சல். சாதாரண எரிச்சல். தமிழ் பைபிள் அழகா தெளிவாக போட்டிருப்பட்டிருக்கு. என்ன போடப்பட்டிருக்கு? மிகவும் எரிச்சல். ஏன்? கர்த்தர் ஏன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை? சில நேரத்தில் உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. பல கேள்விகள், பல போராட்டங்கள், பல சூழ்நிலைகள் மத்தியில் ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டாரா? ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா? சில நேரத்தில் ஆண்டவர் ஏன் என்னை அங்கீகரிக்கவில்லை? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை பரிசுத்த சந்ததியாக கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை அவர் நித்திய ஜீவத்துக்கு போற வரைக்கும் கர்த்தர் நம்மளை திராணியவர்களாக ஆகும்படி கர்த்தர் நம்மளை நினைத்து கொண்டிருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா காயனுக்கு மிக எரிச்சல் உண்டாகி, வாசிங்கள், அவன் முகநாடி என்னப்பட்டதான்? வேறுபட்டது. அவன் முகம் டோட்டலாவே மாறப்பட்டது. காயனோட முகம், அவனுக்குள்ளாக அந்த கோபத்தின் ஆவி, அவனுக்குள்ளாக அந்த எரிச்சல். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம். 1வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஆதாம் அறிந்தான், கர்ப்பவதியாகி காயேனை பெற்று, அவனை கர்த்தரால் ஒரு மனுஷர் பெற்றன் என்றும், பின்பு அவர் சகோதரனாகிய ஆபேல்
ஆடுகளை மேய்க்கிறவை ஆனான், காயின் நிலத்திலே பயிரிடனானான். நல்ல கவனிங்க, சில நாள் சென்ற பின்பு, நல்ல கவனிங்க, சில நாள் கழித்து காயின் கர்த்தருக்கு, நல்ல கவனிங்க, அவர் தாய் தப்பனுக்கு இல்ல, அவங்க தம்பிக்கு இல்ல, அவங்க அம்மாக்கு இல்ல, வசனம் தெளிவாக போடப்பட்டிருக்கு. அவர் சில நாள் கழித்து கர்த்தருக்கு என்று காணிக்கையாக கொண்டு வந்து, ஆபேலோ தன் மந்தையிலே தலையீற்றுகளையும் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்து ஆபேலையும் அவர் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். எதபராமேன்னு சொல்றீர்கள்? ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தர். உங்களுடைய கை பிரியாத்தை நீ சாப்பிட வேண்டும் சொன்ன, நன்மை கிருபையை தொடர வேண்டும் சொன்ன, உன்னோட வேலையா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் ஆராதனையிலும் கர்த்தருக்கு முதலாவது தேவ ராஜ்யத்திலே யாரெல்லாம் உண்மையாக பிரவேசிக்கிறார்கள் அவரோட காரியத்தை தேவன் அங்கீகரிப்பார். எந்த ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் அங்கீகரி. உங்க வேலையா இருக்கட்டும், இல்ல உங்க படிப்பா இருக்கு, இல்ல உங்க தொழிலா இருக்கட்டும், ஏதா இருக்கட்டும், நீ கர்த்தருடைய பார்வையிலே விலரேற்றப்பட்டவனாக இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இங்க காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு ரெண்டு ஒரு காணிக்கை எடுத்து வரும் போது கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிற விதமே வேற. எந்த மாதிரி ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் என்னைய பார்க்கிற விதம் வேற, உங்களோட ஊழியரை பார்க்கிற விதம் வேற. அப்போ நம் தேவனுக்கு நம்ம எவ்வளவு காரியத்துல நம் தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா, திருவந்தில உண்மையா இருக்கிறோமா, ஆராதனை உண்மையா இருக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, வேதத்தை வாசிக்கிறோமா, எல்லா காரியத்திலும் எந்த மனுஷன் எந்த குடும்பம் கர்த்தரோட பார்வையில் எல்லா ரீதியிலும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறார்களோ அவரோட காரியம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சொல்றீங்க? அவரோட காணிக்கை தேவன் அங்கீகரிப்பார். இந்த இடத்துல பார்க்கிறோம், குடும்பம் சந்ததிக்குள்ளாக வந்த பயங்கரமான ஒரு கோபத்தின் ஆவி. தொடர்ந்து வாசிங்கள். காயினையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அங்கீகரிக்கவில்லை. காயினுக்கு மிக கோபம். ஆண்டவரை தம்பியோட காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு. என் தம்பி அவனும் தான் கொண்டு வந்திருக்கிறானே, நானும் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன் ஆண்டவர் ஆபேலோட அங்கீகரித்தார், ஏன் என்னோட தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று பெரிதான ஒரு கேள்வி காயினுக்குள்ளாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே எனக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், சில நேரத்தில் அதிகமாக ஜெபிப்போம், சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம காரியத்தை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணுவார். சில காரியம் நடக்காது, சில காரியம் தாமதமாகும். ஆனாலும் கர்த்தரோடு இருக்கும்போது காரியத்தை கர்த்தர் ஜெயமாக விளங்க பண்ணுவார். எந்த மாதிரி சொல்றீங்க? சில நேரத்தில் காரியம் தோல்வியாக மாறும், சில நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணப்படும். ஆனால் ஒண்ணு மட்டும் புரிந்து கொள்ளுங்க, ஆனா ரிஜெக்ட் ஆவற மாதிரி தான் இருக்கும், ஆனா கர்த்தர் நம்ம ஒருபோது விட மாட்டார். எந்த மாதிரி சொல்றீங்க? ஏன்? நான் ஆராதிக்க தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. காயின் ரொம்ப மிக கோபம். ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை? வாசிங்கள். அப்பொழுது எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. நல்ல கவனிங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆண்டவர் பேசுறார். அந்த நாட்களை ஆண்டவர் தெளிவாக பேசுறார். காயினை பார்த்து கேட்கிறார், காயின் ஏன்
எரிச்சல் உண்டானது. ஆண்டவர் கேட்கிறாரு காயனை பார்த்து, அந்த நாட்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஏறக்குறைய ஒரு சரித்திரம் சொல்லுவது எவ்வளவு இன்னொரு 1000 வருஷ நாட்கள் என்று சரித்திரம் சொல்லப்படுவது. இயேசு கிறிஸ்து பிறக்காத முன்பதாகவே என் தேவன் தெளிவாக பேசுறார். காயேன், ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிட்டது? நம்ம சில நேரத்தில் நம்ம பார்ப்போம், ஆண்டவர் நீ கவனிக்கிறாரா இல்ல கவனிக்கலையா? நான் ஒன்னு சொல்லுவேன், ஆண்டவர் 24 மணி நேரம் அவர் கண்கள் நம்ம மேலதான் இருக்கு. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஏன் பிசாசுல நம்மளை சிறைப்பிடிக்கும்படியாக, கொடுக்க ஆசீர்வாதத்தை எடுக்கும்படியாக பிசாசு பல சூழ்நிலைகள் நம்ம மேல வைத்திருக்க கண்கள். பிசாசு கண்களை வைத்திருக்க. ஆனால் ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, பிசாசு நம்ம மேல எவ்வளவு கண் வைத்தாலும் அவன் நம்ம மேல கை வைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லா ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தாய். ஆண்டவர் கேட்கிறார், காயேன் நீ நன்மை செய்தாய், மேன்மை இல்லையோ? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நன்மை செய்யாம இருந்தாய், பாவம் எங்க இருக்குமா? சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்கும்? வாசப்படியில இருக்கும். வாசப்படியில என்ன செய்திருக்குமா? படுத்திருக்கும். இல்லைங்க, இதுல ஆரம்ப இருந்த திருச்சபை, அதுதான் முதல் சபை, அதுதான் மொத்த குடும்பம். யாரு? ஆதாம் ஏவாள். பிறந்தது காயேன், ஆபேல். அந்த குடும்பத்து மேல ஆண்டவர் ஆண்டவர் கவனித்துட்டே இருக்கிறாரு. காயேனை குறித்து ஆண்டவர் பார்க்கிறார். என் பையன் எப்படி செலுத்துறான், என் பையன் உண்மையா இருக்கிறானா, என் பிள்ளை உண்மையா ஆராதனை செய்தா, அந்த கொடுக்கிற விதத்துல எப்படி கொடுக்கிறார் என்று சொல்லி மனுஷனை பார்க்கல, தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோமே. ஆண்டவர் காயனோடு கூட பேசும்போது 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் காயனை நோக்கி, ஏன் எரிச்சல் உண்டாயிட்டது? ஏன் முகநாடி வேறுபட்டது? ஆண்டவர் கேட்கிறார், காயேன் நீ நன்மை செய்தாய், மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாம இருந்தாள், பாவம் எங்க படுத்திருக்குமா? வாசப்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நல்லா கவனிங்க. காயேன் தன் சகோதரனாகிய அவனோடு கூட பேச ஒரு டீல் பண்றான். யாரு? காயேன். பெரிய டீல் பண்றான். யாரோட? தம்பியோட ஒரு டீல் பண்றான் பாருங்க. ஏன்? என்ன காரணம்? ஆண்டவர் ஏன் காணிக்கை ஆண்டு அங்கீகரிக்கவில்லை? ஆபிலோட காணிக்க மட்டும் ஆண்டு ஏத்துக்கொண்டாரு. ஆபிலோட ஜெபத்தை ஆண்டு கேட்கிறாரு. ஆபில் சேர்தெல்லாம் ஆண்டு ஏத்துக்கொள்கிறாரு. ஆனா நானும் தான் ஜெபிக்கிறேன், நானும் தான் கொடுக்கிறேன். ஆனா ஏன் ஆண்டவர் என்னோட காரியத்தை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி காயனுக்கு ஒரு எரிச்சல வந்து அவனுக்குள்ள ஒரு யோசனை வருது. அவனுக்குள் என்ன வருது? என்ன என்றால், பிசாசானவன் காயினோட சிந்தனையிலே புகழ்ந்து ஆரம்பிச்சுட்டான். காயினோட சிந்தனையில, எண்ணத்தில, யோசனையில பிசாசானவனுக்கு அவன் இடம் கொடுத்தனால அவன் சிந்தனைக்குள்ளாக பிசாசு எப்படி ஆளுகை செய்தார் என்று நம்ம பார்க்க போகிறோம். வாசியுங்கள். அவர்கள் வயல்வெளியில இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய யாருக்கு விரோதமாக எழும்பி, கோபம் வந்தான் என்ன வருது? எரிச்சல். அப்புறம் என்னது? விரோதம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விரோதம். அந்த விரோதம் உங்களை வாழ விடாது.
அந்த எரிச்சல் உங்களை வாழ விடாது, அந்த கோபம் உங்களை தூங்க விடாது, உங்க நிம்மதியா விடாது. ஆனா தேவ பிள்ளைகள் ஒண்ணு மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, மனுஷன் அப்பத்தினால இல்ல, தேவனோட வாய் பெறப்படும் ஒவ்வொரு வார்த்தை பிழைப்போம். எந்த மாதிரி ஆமீன்னு சொல்றீங்க? அசிங்கள் தம்பிக்கு விரோதமாய் எழும்பி அவன் என்ன செய்தானா? சத்தமா சொல்லுங்களேன். கொலை. மொத கொலை எங்க நடக்குது? ஆதாம் காலகட்டத்தில் மொத கொலை அவனுக்குள் வந்து. ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கலை? சில நேரத்தில் உங்க காரியம் வாய்க்காம இருக்கட்டும், சில நேரத்தில் ஆண்டவர் அங்கீகரிக்காம இருப்பாரு. சிலர் உங்களுக்கு விரோதமாக மந்திரங்களை செய்யலாம், இல்ல செய்வனைகளை செய்யலாம். உங்க வேலைக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக நீங்க முன்னேறாதபடிக்கு சிலர் என்ன செய்வார்கள்? அன்னைக்கு மந்திரவாதி இடத்துல போவார்கள், தோஷங்களை பார்ப்பார்கள். ஆனா பைபிள் சொல்றது இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன இல்லை? மந்திரம் இல்லை. யாக்கோப்புக்கு விரோதமாக என்ன இல்லை? குறி சொல்றதும் இல்லை. தேவ பிள்ளைங்க யாரு சாப விட்டாலும் பலிக்காது. எதவர் ஆமீன்னு சொல்றீங்க? உனக்கு விரோதமாக நீங்க முன்னேற 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 சில ஆவிகள், சில மனுஷிகள் ஆவி உங்களுக்கு விரோதமாக எழும்போ எப்படிரா முன்னேறாங்க, அவங்க முன்னேற கூடாது என்று சொல்லி பிசாசன பல திட்டங்கள் செய்யலாம். ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அவர்கள் எவ்வளவு திட்டமைத்தாலும் அது வாய்க்காது. எதவர் ஆமீன்னு சொல்றீங்க? வாய்க்காது. ஏன்? கர்த்தருடைய தயவு உள்ள காரம் என் மேல இருக்கு. அல்லேலூயா. அவனுக்கு மிக கோபம் வந்து அவன் தம்பியை என்ன செய்தானா? கொலை செய்தான். அருமையா தேவ பிள்ளைகளே, ஆதி சபை, ஆதி ஜனம், அவனுக்குள்ளாக வந்த அந்த கோபத்தின் ஆவி, சொந்த ரத்தம், சொந்த தம்பி, அவனால ஜீரணிக்க முடியல, அவனால ஏத்துக்க கொள்ளவே முடியல. ஏன் ஆண்டவர் என்னோட அக்செப்ட் பண்ணல? ஏன் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாரு? அவனால சிந்தனைக்குள்ளாக, யோசனத்துக்குள்ளாக, இருதயத்துக்குள்ளாக பிசாசு ஆளுகை செய்விட்டான். பிசாசு அவனால் விட்டா மாட்டான், காயனை விட்டா மாட்டான். ஒரு தம்பியை கொலை செய், அவன் உயிரோடு இருக்க கூடாது. பிசாசு அவங்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆனாலும் நம்மளுக்கு விரோதமாக எந்த மனுஷன் எழும்பினாலும் அது வாய்க்காம போவோம். எதை ஆமீன்னு சொல்றீங்க? உன் குடும்பத்துக்கு விரோதமாக சரி, திருமண காரியமாயிருந்தாலும் சரி, இல்ல நீ வீடு கட்டினாலும் சரி, இல்ல நீ பிசினஸ் செய்தாலும் சரி, இல்ல நீ என்ன காரியத்தை நீ செய்தாலும் சரி, அது கர்த்தர் ஜெயமாதான் விளங்க பண்ணுவார். எந்த பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெங்களூர்ல மைசூர் போற வழி, கிருஷ்ணகிரி அந்த போற வழியில லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் 2019 அந்த சபைக்கு நான் போகும்போது, அந்த போகிற வழியிலே ஒரு என்னோட கூட ஒரு பாஸ்டர் வந்தாரு. அவனோட கூட பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஊழியர் என்ன செய்வாருன்னா, அவர்கள் விசுவாசி வீடு கட்டும் போது அவர் என்ன திரும்ப செய்வாருன்னா, அந்த பொம்மைல என்ன சொல்ல, பொம்மையா பொம்மையா இங்க என்ன சொல்லுவாருங்க, பொம்மையா சித்தி பொம்மை ஏதோ ஒரு வச்சுக்கோங்க. அது என்ன செய்வாருன்னா, அந்த அந்த ஒரு ஊழியர் அங்க வீடு கட்டும், இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வீடு கட்டும் போது யாரை கூப்பிடுவாங்க? மொத்தமா சொல்லுங்களேன், பாஸ்டரை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு மொத குழிய நோண்டி மொத கல் யார வைக்கணும்? பாஸ்டர். அவரு என்ன செய்வாருன்னா, ராத்திரி வருவாரா. ராத்திரி வந்து என்ன செய்வாருன்னா, அதுல சில இதெல்லாம் என்ன செய்வாரு, எடுத்து வந்து ராத்திரியோட வந்து ஒரு குழியில போட்டுருவாரா. போட்டுட்டு வீடுலாம் கட்டிடுவாங்களா. வீடுலாம் கட்டி முடிச்ச கையோட, வீடுலாம் கட்டி முடிச்சானே அவர் வருவாரா. ஜெபிச்சுட்டு சொல்லுவாரா, என்ன சொல்லுவாருன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல என்ன இருக்கு? சேவனை செய்திருக்கிறார்கள். அப்புறம் எமிச்ச பழம்,
பாத்தீங்கன்னா 2 நாளுமே அந்த ராத்திரியே வந்து ஆள்ல செட் பண்ணிடுவாங்களாம். வந்து என்ன செய்வாங்க, எல்லாமே போட்டு வச்சிருவாங்களாம். அவருக்கு என்ன செய்வாங்க, உடனே அந்த குடும்பம் என்ன செய்வாங்களா, ஐயோ உடனே யாருக்கு போன் பண்ணுவாங்க? உங்க பாஸ்டர் அப்படியா இல்ல இருக்கீங்களா? ஏன்னா இப்பதான் ஒரு பெரிய சபையை கட்ட போறாரு. அல்லேலூயா. அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த அந்த ராத்திரியில அந்த குடும்பம் என்ன செய்யுமா, வேகமா வருவாருங்களா, பச நாளைக்கு வந்து ஜெபிங்கன்னு. அவரு கூட்டம் ஒரு 2 பேர் இருப்பாங்களா, கண்ணு காம்பாரா, ஓகேவா எல்லாம் ஓகேன்னு வர, காலையில வருவாரா, காலை சொல்லுவாரா, விடிய காலையில அடிப்பாரா, 3 மணிக்கு அடிப்பாரா. ஆண்டவர் சொல்றார், இங்க செய்யப்பட்டிருக்கு. என்ன செய்யப்பட்டிருக்கு? யாரு சேவனை செய்திருக்கா? செஞ்சது யாரு? அவரு. ஆனா சேவனை செய்தது யாரு? ஆனா அந்த மனுஷன் விரோதமா எவனோ ஒருத்தன் இருப்பான். அவரோட எண்ணம் எங்க போவோம்? அங்க போவோம். உடனே காலையில வருவாரா, வந்து ஜெபித்து கணக்கா அந்த இடத்துல குழி நோண்டி சொல்லுவாரா, அங்க இருந்து எமிச்சிக்கா பழம் எடுப்பாரா. ஹலோ, இருக்கீங்களா? கடைசி நாட்கள்ல கள்ள உபதேசம் எழும்பி கொண்டு இருக்கு. கவனமா இருங்க. இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இதே தமிழ்நாட்டில், இதே வடபழனியில நான் காலையில ஒரு சபையில ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. நான் போயிட்டு வர ஆராதனை முடிந்தது. ஒரு பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பெரிய டேபிள்ல உட்காந்துக்கிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, வரும்போது இந்த மாதிரி வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்துட்டு வரிசையா உட்காரணும். நானும் போய் பார்த்துட்டு இருந்தேன், என்னதான் நடக்குது என்று. அந்த பாஸ்டர் என்ன செய்யறாருன்னா, அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறாரு. அவரு உட்காந்துட்டு என்ன செய்யறாருன்னா, அந்த ஒருத்தரா வர வைத்துட்டு என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு பேப்பரை எடுக்கிறாரு. எண்ணெயை எடுத்துட்டு அந்த பேப்பரை திறந்து எண்ணெயை அடிச்சு மடிச்சு அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த வெயில் இந்த சைட் அடிக்குது பாருங்க, அந்த பேப்பர் திறந்தானே சில உருவங்களா தெரியும். தெரியுமா தெரியாதா? உடனே என்ன செய்யறாரு, இயேசு நாமத்தினால பிசாசு போ. ஹலோ, இருக்கீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கொண்டு இருக்க தெரியுமா தேவ பிள்ளைகளே? கடைசி நாட்கள்ல பயங்கரமான பிசாசன தந்திரங்கள், பிசாசன கிரிகைகள், பயங்கரமாக வல்லமையாக பிசாசு கிரிகைகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆனா தேவ பிள்ளைகள் விழிப்பாய் இருக்க வேண்டும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆனா காயினுக்கு மிக எரிச்சல் உண்டாயிட்டது. ஏன்? ஆண்டவர் அங்கீகரிக்க இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைங்க, நீ வீடு கட்டினாலும் சரி, இல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பித்தாலும் சரி, நீ என்ன காரியம் செய்த, நீ செய்ய வைக்கிறது முன்பதாகவே ஆண்டவரே உம் சித்தம் எதுவோ நீ செய்யுங்கள் என்று சொல்லுங்க. கர்த்தர் ஜெயமா விளங்க பண்ணுவா. எதை பேர் ஆமீன் சொல்றீங்க? பிசாசானவர் நீ அநேக இடத்துல சில மனிதர்கள் நம்மளுக்கு விரோதமாய் எழும்பலாம். உங்களுக்கு சொந்த பந்தம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். உங்களுக்கு விரோதமாக செய்வினையை செய்யலாம். உங்களுக்கு விரோதமாக மந்திரங்களை செய்யலாம். ஆனா பைபிள் சொல்லுது, எந்த மந்திரங்களை சொன்னாலும், எந்த மாந்திரிக பண்ணாலும் அது ஒண்ணுமே பலிக்காது. எந்த ஆமென் சொல்றீங்க? பலிக்காது. நான் நம்பி இருக்கிற தேவன் அவர் ரொம்ப நல்லவா. என் காரிய ஆண்டவர் சில நேரத்தில் வயக்காவ போலதான் இருக்கும், ஆனா கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பா. எதை பேர் ஆமென் சொல்றீங்க? அத பவுல் சொல்றாரு, நீ கோபம் செய்தாலும் என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே. அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் காயின் நோக்கி ஆண்டவரை கேட்கிறாரு, காயின் ஆபேல் எங்க, உன் தம்பி எங்க என்று ஆண்டவரை கேட்கிறார். அதற்கு அவன் சொல்றான், எனக்கு தெரியாத ஆண்டவரே, என் சகோதரனுக்கு. அவன் கேட்கிறான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் கேட்கிறே, காயின் எங்க உன் தம்பி? அவன் சொல்றான் பாருங்க, என் தம்பிக்கு நான் காவலாளியா, நான் ஒவ்வொரு நாளும் என் தம்பி என்ன பாதுகாக்கிற வேலை என் வேலையா.
ஆண்டவர் கேட்ட கேள்வி வாசிங்கள், எங்கே என்றால், அதற்கு காயேன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று. அதற்கு அவர், என்ன செய்தாய்? ஆண்டவர் சொல்றாரு காயேன்னு பார்த்து, உன் சகோதரனோட ரத்தம் ரத்தத்தி சத்தம். நல்லா கவனிங்க, நல்லா பாருங்க வசனத்தை. ஆண்டவர் சொல்ற ஒரு சகோதரனோட சத்தம், அந்த ரத்தத்தி சத்தம் எங்க கேட்கிறதா? பூமியில எங்க கேக்குது? என்னை நோக்கி கூப்பிடுதா தேவ பிள்ளையே. உங்களுக்கு விரோதமாய் எந்த மனுஷன் எரிச்சலப்பட்டானோ, எந்த மனுஷன் கோபப்பட்டானோ, உன் குடும்பத்துக்கு உன் வாழ்க்கைக்கு எந்த மனுஷன் எழும்பினாலும் நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பூமியில இருந்து என்ன காபேலோட ரத்த சத்தம் பரலோகத்தில் என்ன செய்யப்படுவதா? எட்டி இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் அவரோட ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இயேசுவே ரத்தத்தை பெற்றிருக்கிறோம். வெளியே ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக எரிச்சல் ஆவி, போராமை ஆவி, சண்டை ஆவி, உனக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக செய்வன ஆவிகள், பொல்லாத எரிச்சலுக, நீ முன்னேறக்கூடாது, நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ நாசமா போ வேண்டும் என்று சொல்லி மனுஷன் என்னலாம் மனுஷன் நினைக்கலாம், உனக்கு விரோதமா பேசலாம். அவர் எவ்வளோ பேசினாலும் அந்த காரியம் வாய்க்காது. கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏன்? என் தேவன் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், காயேன், உன் தம்பியாட ரத்த சத்தம் என்னை கூப்பிடுகிறது. வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனின் ரத்தத்தை வாங்கிக் கொள்ள வாயை திறந்து. ஆண்டவர் என்னத்தமா சொன்னாரு? காயன் பார்த்தா ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பூமியில சத்தமா சொல்லுங்களேன், சபிக்கப்பட்டிருப்பாய். ஏன்? 2 பேரும் தேவனோட பிள்ளைதான். நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன், எனக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், சபைக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அன்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். காயலுக்கு எரிச்சல் உன்னை சொந்த தம்பியே அவன் கொன்று. ஆண்டவர் சொல்றார், காயன், இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எவ்வளோட கர்த்தர் கோபாக்கினி தெரியுமா? ஆண்டோட பயங்கரமான கோபம். ஆண்டவர் சொல்றாரு, ஆபேலோட ரத்தம் சத்தம் என்னை கூப்பிடுகிறது. இந்த மாலை வேளையில ஒவ்வொரு நாளும் தேவ சன்னிதானத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரிய கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு அடிக்கு உன் குடும்பத்துக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கலாம், உனக்கு விரோதமாக பல தீங்குகளை செய்யலாம். பைபிள் சொல்லுது, அவர் எவ்வளோ தீங்குகளை செய்தாலும் வாதேவ கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இயேசுவே ரத்தத்தை விடலாய் இருக்கிறோம். ஆமீன் சொல்றீங்க? நம்மளுக்குள் ஓடுவது இயேசுவே ரத்தம், அது கல்வாரி ரத்தம். ஆமீன் சொல்றீங்க? நீங்க அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ரத்த சத்தம் என்ன செய்தான்? கூப்பிடுது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு வசனம் சொல்லி இருக்காரு தெரியுமா? நம்மளை தொடுகிறவன் அவரை கண்மலையை தொடுகிறான். நம்மளை யாருமே தொட முடியாது, யாருமே நம்மளுக்கு விரோதமா பேச முடியாது. நம்மளுக்கு விரோதமா எழும்பி நிக்கிறவன் வாய்க்காம போவோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இவனை வாழவே விடக்கூடாது, இவனை கொன்றணும். சில
தமிழ்நாடு நிறைய மினிஸ்ட்ரி போயிருக்கேன், நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், பாஸ்டர் நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன், நான் வீடு கட்டும் போதே அவருக்கு வந்து செய்வனைகளை செய்யறாருங்க, பாஸ்டர் இந்த காரியங்களை செய்யறாருங்க. நான் அநேக இடத்த ஜெபத்துக்கு போகும்போது நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன், நீ நம்பி இருக்கிற இயேசு அவரோட ரத்தம் உன் மேல இருக்கு. இந்த மாதிரி ஆமேன்னு சொல்றீங்க. அதனாலதான் நம்ம வீடுகள் வாங்கும் போது, வீடுகளை கட்டும் போது இயேசு ரத்தத்தை என்ன செய்யறோம், தெளிக்கிறோம். இயேசுவே ரத்தம் பிசாசு அலறுகிட்ட ஓடும். நீ இயேசு உடலாய் இருக்கிறோம், கிறிஸ்துவை கற்றிருக்கிறோம், இயேசுவை பற்றி படுகிற அறிவு நம்மளுக்கு இருந்தால் நம்ம ஜெயமா வாழ முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்ட கேள்வி காயேன். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, நான் முடிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, காயேன் நீ உன் தம்பி கொண்டதுனால, உனக்கு கோபம் வந்ததுனால, எரிச்சல் வந்ததுனால, சொந்த தம்பிய ரத்தத்தை நீ வாங்கினல, அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். வாசிங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ நிலத்திலே பயிரிடும் போது கூடாது, நீ என்னத்தை விதைச்சாலும் அது என்ன வராது, கனி வராது. நீ என்னத்த முயற்சி எடுத்தாலும் அது வராது. ஏன்? ஆண்டவரே கொடுத்த சாபம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதுல அது தேவனுக்கு கொடுத்த சாபம். ஆனால் இந்த நாட்கள்ல எந்த மனுஷன் உங்க சாபம் விட்டாலும் பலிக்காது. சொல்றீங்க, எல்லா கைகளை உயர்த்திக்க பார்க்கலாம். நல்லா கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் செபிக்க பார்க்கலாம். எந்த மனுஷன் உனக்கு விரோதமாக எரிச்சல்கள், கோபங்கள், நீ நல்லா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீ வாழக்கூடாது, உன் குடும்ப சமாதானத்தை இழந்து போயிரு சொல்லு, எரிச்சல் ஆவி, சண்ட ஆவி, பிரிவின ஆவி, பொல்லாத ஆவி உனக்கு விரோதமாக அநேக சாபம் விட்டிருப்பார்கள். தேவ பிள்ளை அதை பலிக்காது. நல்ல வாய்களை திறந்து செபிங்க பார்க்கலாம். எல்லா வாய்களை திறந்து, ஆண்டவரே நான் பிள்ளை, ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சாபமும் பலிக்காது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, என்ன நாக்கு சத்தமா என்ன நாக்கு, அந்த என்ன நாக்கா இருக்கட்டும் நம்மளுக்கு பலிக்காது. எந்த மாதிரி ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? நீங்க நானும் கிறிஸ்துவை உடையவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, காயேன் நீ நிலத்துல என்ன பயிரிட்டாலும் அது உனக்கு என்ன கொடுக்காது, பலன் கொடுக்காது. வாசிங்க. நீ பூமியிலே நிலையற்று. ஆண்டவர் என்னத்தமா சொல்ற, பூமியில எப்படி திரிவ, அலைஞ்சு திரிவ. அப்பொழுது காயேன் இப்ப யார நோக்கிறான், யார நோக்கிறான்? கர்த்தரை நோக்கி. அவன் கேட்ட கேள்வி பார்த்து, ஆண்டவருக்கு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த தண்டனை? அவன் சொல்றா, காயேன், ஆண்டவனால சகிக்க முடியல, என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, நீங்க கொடுத்த தண்டனை என்னால முடியல, என்ன சகிக்க முடியல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று காயேன் தேவனிடத்தில் மன திரும்புறது நம்ம பார்க்கிறோம். வாசிங்கள். இன்று என்னை இந்த தேசத்துல இருந்து துரத்தி விடுகிறீர்கள். சொல்றவன், நானும் சமூகத்துக்கு விலகி இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிற எவனோ கொண்டு போடுவான் என்றால், அப்பொழுது கர்த்தர் காயனை நோக்கி, நல்லா கவனிங்கள், காயனை கொல்லுகிற எவனோ என்ன சொன்னாரு? காயனை எவன் கொல்லுகிறானோ அவன் மேல என்ன செவரமா, என்ன எவ்வளவு, எத்தனை பள்ளி? நல்லா நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம எவ்வளவு விசேஷமானவர். எதை மாதிரி ஆமீன் சொல்றீங்க? நம்மளுக்கு உரமா எழும்புனா கர்த்தரோட கரா மேல வரும். எதை மாதிரி ஆமீன் சொல்றீங்க?
காயின் சொல்ற, ஆண்டவரே நான் முடியல சொன்ன. அவன் சொல்றான் பாருங்க அந்த வார்த்தை. வாசிங்கள், இப்ப வாசிங்க. காயினை கொல்லுகிற எவனும் 7 பழி சுமரும் என்றும், காயினை கண்டுபிடிக்கிறவனை எவனும் அவனை கொன்று போடாத படிக்கு. நல்ல கவனிங்க, கர்த்தர் காயின் மேல் ஒரு அடையாளத்தை, ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டுட்டாரு. நீங்க ஏன் மேலே, உங்க மேலே ஆண்டவர் அடையாளத்தை போட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் ரத்தமே அடையாளம் இருக்கு. யாரும் நம்மளுக்கு விரோதமா நிற்க முடியாது. யாரும் நம்மளுக்கு விரோதமாக தீங்கு செய்ய முடியாது. ஏன்? கர்த்தரோட அவரோட செயல், கர்த்தரோட கை நம்ம மேல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப நம்ம உணர்றோமோ ஆண்டவர் மீண்டும் நம்மள கூட பேச ஆரம்பிப்பா. ஹல்லேலூயா. என் தேவன் மன்னிக்கிற தேவன். கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 30:5 வாசிங்க. சங்கீதம் 30:5. அவருடைய கோபம், நல்ல கவனிங்கள், ஆண்டவருடைய கோபம். சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எத்தனை நிமிஷம்? 1 நிமிஷம். அவரோட தயவோ நீதிய வாழ்வு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரோட கோபம் 1 நிமிஷம். ஆனா நம்ம கோபம் எப்போ வரைக்கும்? சாவர வரைக்கும் நான் மன்னிக்க முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இயேசு இருக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சச்சாலா மூஞ்சில மன்னிக்க மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை சங்கீதம் 30:5 சொல்லுது பாருங்க. 4 வாசிங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவர் கீர்த்தனை பண்ணி, பரிசுத்த நினைவு கூறுகளே கொண்டாடுங்கள். நல்லா கவனிங்க. அவரோட கோபம், ஆண்டவரோட கோபம். எல்லாம் சொல்லுங்க. எத்தனை நிமிஷம்? 1 நிமிஷம். அவரோட தயவோ நீதிய வாழ்வு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காயின் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சரி சபிக்கப்பட்டிருப்படா. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இந்த என்னால சகிக்க முடியல, நீங்க கொடுத்த தண்டனை என்னால முடியலப்பா, என்னால முடியல ஆண்டவரே. நான் கோபத்தினால எரிச்சல்னால என் சொந்த தம்பியை நான் கொண்டுட்டேன். ஆண்டவரே என்று கூப்பிடுறான், ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். அன்மையான தேவ பிள்ளைகளே, சங்கீதத்துல வாசிக்கிறோமே, அவரோட கோபம் 1 நிமிஷம். எதை பேர் ஆமென் சொல்றீங்க? என் தேவன் மன்னிக்கிற தேவன், தேவன் நம்ம அரவணைக்கிற தேவன். ஏன்னா கர்த்தரோட ரத்தம் நம்ம மேல இருக்கு. அப்படி எல்லோரும் எழுந்தவண்ணமாக ஜீசஸ் இருக்கிற இடத்துல நம்ம திருவந்து எடுக்க போகிறோம். அவரை சரீரத்தை நம்ம பான பண்ண புசிக்க போகிறோம். அவர் ரத்தத்தை நம்ம மன பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடி வேண்டுமாக. பைபிள் சொல்லுது, இந்த ஆலயத்தை கெடுக்கிறவனே நான் கெடுப்பேன். இந்த சரீரம் கர்த்தரோட ஆலயம். நீங்க நானும் தகுதி இல்லாதவர்கள் தான், நீங்க நானும் தகுதி இல்லாதவர்கள் தான். ஆனா ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்துகிறார். நல்ல கைகளை உயர்த்தி வரணுமா. காயினுக்கு மிக எரிச்சல், மிக கோபம். அதனாலே அந்த கோபத்தினாலே அதான் பவுல் சொல்றாரு, நீ கோபம் செய்தால் பாவம் செய்யாதே. எவ்வளவு எரிச்சல் கோபம் வந்த பாவம் செய்யாதே. அதை கர்த்தர் அருவருக்கிறார். நம்ம ஆண்டவர் சொல்றாரு,
நான் அவனை உயர்த்துவேன். நான் உயர்த்தபடியாக நான் அவனை ரட்சித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் ஈடா. மார்போடு மார்போடு ஆணை பாரே, மனக்கவலை மனக்கவலை தீபாரே. மார்போடு மார்போடு ஆணை பாரே, மனக்கவலையோடு வந்திருக்கலாம். அந்த மாலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, தீப்கர தேவன் கை கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துவா. கண்மலமே கண்மலமே நிறுத்துவா. கரம் பிடித்து கரம் பிடித்து. இந்த திருவந்து எடுக்க போற தேவ பிள்ளைகளே, பயபக்தியோடு பைபிள் சொல்லுது, அவர்கள் திறந்து பண்ணிட பயபக்தியோடு மார்போடு மார்போடு ஆணை பாரே. மன கவலைகள் பல கவலைகள் ஆண்டவர் என் காரியத்தில் ஆண்டு அங்கீகரிக்கலையே. மார்போடு போடு ஆணை. ஆசீர்வாதமான இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் இடைப்பட்டு நம்முடைய ஜனங்களின் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே மலேசியா தேசத்திலிருந்து எங்கள் நடுவிலே கடந்து வந்து அடியனையும் சபையையும் விசுவாச மக்களையும் அதிகமாய் நேசிக்கிற தம்முடைய மக்களை கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வந்து அவர்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் ஒவ்வொரு பகுதி மகிமைப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையிலும் சாட்சியின் வேளையிலும் செய்தியின் வேளையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியும் தம்முடைய மக்களை கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் கிருபை இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நடுவில் கடந்து வந்து உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றின தம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, சபையை ஆசீர்வதிப்பீராக, விசுவாச மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்காக அவருடைய பிசினஸ்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கடந்து வந்த நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நீர் சமாதானத்தோடு கூட கர்த்தர் வழி நடத்துவீராக. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சமாதானத்தோடு பத்திரமாய் சுகமாய் போய் நம்முடைய மக்கள் தங்களுடைய இல்லங்களிலே சேர கர்த்தருடைய சமூகம் அவளுக்கு முன்பாக கடந்து போகும்படியாய் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனைக்கமும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.